வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். விஜய் ஒரு பெரிய வைப் பண்ணிட்டு இருக்காரு. திமுக ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்கட்சி. 2026 ஒரு பெரிய பரபரப்பா தான் இருக்கு. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங்லயும் பாத்தீங்கன்னா திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றாரு. ஆனா அதிமுக பத்தி ஒரு வார்த்தை கூட திறக்கிறது இல்ல. பிஜேபியை பத்தி கூட கொஞ்சம் தான் பேசுறாரு. ஒருவேளை விஜய்க்கும் அதிமுகவுக்கும் ஒருவேளை ரகசிய கூட்டணி இருக்குமா? தேர்தல் முடிஞ்ச பிறகு இவங்க இணைஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. இந்த டவுட் என் மனசுல ரொம்ப நாளா இருக்கு. விஜய் அதிமுக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்கா, இல்ல இவங்களுக்குள்ள ஒரு ரகசிய கூட்டணி இருக்கா? விஜய் அதிமுக பிஜேபி தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க தொகுதிகளை சேர்த்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா? வாங்க மக்கள்கிட்ட கேட்போம். திமுகவை எதிர்க்கிறார். திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றாரு. ஆனா அதிமுகவையோ பிஜேபி கூட கொஞ்சம் பேசுறாரு. அதிமுகவை பத்தி ஒரு வார்த்தை கூட திறக்க மாட்டாரு. ஏன்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு திமுக தீய சக்தின்றாரு. ஆனா அதிமுக பத்தி ஒருவேளை தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜய் ஓரளவுக்கு தொகுதிகள் பெற்றாருன்னா என்ன சொல்றாருன்னா, இந்த ஆட்சியில இப்ப இருக்கு டிஎம்கே தான் இருக்குது. சரிங்க, அதனால ஆப்போசிட் இவங்களதான் பேசி ஆகணும் அவரு. சரி, அதிமுகவும் களத்துல இருக்குல்லங்க, இருக்குது. அவங்க இப்ப ஆட்சி நடத்தல, அதனால இவர் அதிமுக விட்டுட்டாருன்றீங்க. இல்ல இப்ப வெளியில மறைமுகமா பேசிக்கிறாங்கன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜய் ஓரளவுக்கு ஜெயிப்பாரு, அதிமுக ஓரளவுக்கு ஜெயிக்கும். இவங்க ரெண்டு பேரும் மறைமுக கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல ஓப்பனா கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? நமக்கு இல்ல சார், அந்த கட்சியில எல்லாம் ஈடுபட்டாதான் நமக்கு தெரியும். இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். விஜயோட பிளான் அப்படி இருக்குமோ? விஜய் ஒரு வார்த்தை கூட அதிமுக பத்தி பேசாம இருக்கிறதுக்கு ஸ்பெஷல் காரணம் இல்ல நீங்க நினைக்கிறீங்க? ஆமா சார், நான் அதை பத்தி பேசுறேன். ஏன்னா அவர் திமுக ஆளுங்கட்சி, நம்ம அதை பத்தி பேசுவோம். அதனால இதுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம் கிடையாது. அதிமுக திட்டாம இருக்கிறதுக்கு காரணம் இல்லைன்றீங்க. இப்ப விஜய் அவர்கள் ஒருவேளை ஜெயிச்ச பிறகு அதிமுக பிஜேபியோட திருப்பி கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கா? இல்லங்க, இப்ப விஜய்க்கு சில தொகுதிகள் தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதிமுகவோட கூட்டணி வச்சு ஒரு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுக பத்தி ஒரு வார்த்தை கூட திறக்க மாட்டாரு. ஏன்? எந்த மீட்டிங்லயாவது எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசியிருக்காரா? ஏன் பேச? அதுதான் எல்லாரும் டவுட் பண்றாங்க. இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக ஒரு தீய சக்தின்றாரு, அதிமுக கூட்டணியில இருக்க மாட்டாரு, வாய்ப்பே இல்ல, சிங்கம் சிங்கிளா தான் வரும்ன்றீங்க. இப்ப விஜய் திமுக திட்டாரு தீய சக்தின்னு, அது உங்க மனசுல வருத்தமா இருக்கா? விஜயோட எண்ணத்தை வெளிப்படுத்துறாரு. அவர் ஏன் அதிமுக பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல நான் கட்சின்னு இல்ல, நீங்க ஒரு சக மனுஷனா கேக்குறேன். நீங்க ஒரு பாரதி கண்ட புதுமை பண்ணா கேக்குறேன். இல்ல அவரு திமுக தீய சக்தின்றாருல, ஏன் அதிமுக பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு? ஒருவேளை அதிமுக கூட மறைமுக கூட்டணி இருக்குமா விஜய்க்கு? அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட். அது அவருக்கே வெளிச்சம், விஜய்க்கே வெளிச்சம். இப்ப விஜய் பொதுவாவே திமுக ஒரு தீய சக்தின்னு எல்லா இடமும் சொல்றாரு, ரைட்டா? அது ஒரு ரைமாவே ஆக்கிட்டாரு, ஒரு பாட்டு மாதிரி. ஆனா அதிமுகவை பத்தி ஏன் எந்த கமெண்ட்டும் பண்ண மாட்டாரு? ஒருவேளை மறைமுக கூட்டணி இருக்குமா விஜய்க்கும் அதிமுக? நீங்க பொதுப்படியா நீங்க ஒரு பிரச்சனை கேக்குறீங்க. அவருக்கு தொல்லை கொடுத்தது டிஎம்கே தான் தொல்லை கொடுத்தது. எதிரி நீ எனக்கு நீதான் எனக்கு எதிரி, ஃபுல்லா எதிரி கிடையாது. அப்ப அதிமுக ஃப்ரெண்டுன்றீங்களா? ஃப்ரெண்டு கிடையாது, அது ஒரு பக்கத்துல வச்சிருக்காங்க. ஃப்ரெண்டுன்றது அவங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் விஜய் சார் கட்சிக்கு வந்திருக்காரு. எல்லாரும் இது ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கேளுங்க. சொல்லுங்க. அரசியலுக்கு வந்தது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடிதான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் விஜய் கட்சிக்கு வந்துருக்கு. எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு வந்துட்டாரு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஷூட்டிங்ல வண்டி ஓட்டிக்கிருக்கேன். அவர் சினிமாக்கு புதுசு, நான் கார் ஓட்டுறது புதுசு. 92, 93 அப்பவே அவர் மக்களுக்கு ஏதாவது செய்யணும். அப்பவே சமூக சேவைகள் செஞ்சிருக்காரு. ஆமா, அப்பவே ஓரளவுக்கு அவங்க சரௌண்டிங் ஃப்ரெண்டுங்க பொதுப்படியா செய்யணும். அதாவது ஒரு பாட்டு கூட அதுல இருக்கு, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் நடக்குன்ற மாதிரி ஒரு இது. அப்ப அதுக்கு என்ன வழி? 2 விஷயம். ஒண்ணு அவருடைய கருத்து. நம்ம ஃப்ரெண்டுங்க பேசும்போது ஒரு கருத்து இல்லையா, அதுக்கு என்னடா வேணும்? மக்கள் செல்வாக்கு வேணும் ஒண்ணு. 2வது பணம் வேணும். அவரு மக்கள் செல்வாக்கத்தை முதல்ல வாங்கினாரு, பணத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து. சரி, அப்ப ஒரு சமூக எண்ணம் உள்ளவர் தான் விஜய். சரி, அந்த விஜய் இன்னைக்கு ஒரு படம் நடிச்ச பல ஆயிரம் கோடி அவருக்கு வருது. ஆனா அதை விட்டுட்டு மக்களுக்கு செய்யணும் போது அது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தா தான் செய்யணும். எடுத்தோம் கவுத்தோம் கொண்டோம் செஞ்சோம் செய்ய முடியாது. மக்களுக்கு நான் செய்யறது ஸ்ட்ரைட்டா செய்யணும். சோ விஜயை பொறுத்தவரை நீங்க ஒரு நல்ல ஒரு சமூக விஷயங்கள் உள்ளவர்ன்றீங்க. சரி, நான் என்ன கேக்குறேங்க, இல்ல சர்க்கார் படத்துல மிக்சியை போட்டு உடைச்சவரு வெளிப்படையாவே அதிமுகவை தான் திட்டினாரு.
ஓசி கொடுக்காதீங்க, ஃப்ரீ கொடுக்காதீங்க. ஆனா ஏன் அதிமுக பத்தி எந்த மீட்டிங்லயும் ஒரு வார்த்தை ஒரு மறைமுக கூட்டணி வச்சிருப்பாரோ? அப்படியே மக்கள் நீங்க கற்பனைகளாம் வந்து வாய்ப்பே இல்ல. ஆமா, நீங்க கற்பனைகளாம் மறைமுகமா போட்டதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால ஒரு அவரு அதாவது நீ எனக்கு இப்போ நான் இந்த கட்சிக்கு வர காரணம் கொண்டது வந்து செஞ்சது எல்லாமே வந்து ஒரு பக்கங்கள் இருந்தாலும் வந்து அவங்க இவங்களுக்கு தொல்லை கொடுக்கல. ஓகே, தொல்லை கொடுக்கறவங்க அதிமுகவுக்கும் விஜய்க்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, வாய்க்கால் பிரச்சனையும் கிடையாது. இது நீ நான் உன்னை பார்த்தா நான் மறைப்பேன். ஓகே, பார்த்தா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, போய்கிட்டே இருப்பேன். அத மாதிரிதான் ஒரு சூழ்நிலை. ஓகே, நன்றிங்க. மக்களுக்கு வந்து யாரு நல்லது செஞ்சாலும் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. சோ விஜய் நல்லது செய்வார் நம்புறீங்க? 100% நான் இல்ல, டோட்டலி தமிழ்நாடு மக்களை. அப்ப நான் கேக்குறேன், விஜய்க்கு தான் ஓட்டு போட போறீங்களா? கண்டிப்பா இல்ல, எந்த மாற்றமும் கிடையாது, விஜய்க்கு தான். ஓப்பனா சொல்றீங்க? என்னங்க இருக்கு, நான் ஜனநாயகன். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க? ஏன்னா நான் ஜனநாயக நாடு, நான் ஒன்னும் கம்மி இது கிடையாது. விஜய்க்கு தான் என்னுடைய என்ன தோன்று எனக்கு அதான் நான் செய்வேன். ஓகே, நன்றி. இப்ப விஜய் வந்து திமுக ஒரு தீய சக்தின்னு கத்திட்டு இருக்காரு. ஆனா அதிமுகவை பத்தி இது வரைக்கும் ஒரு வார்த்தை ஏன் பேசல? அரசியல் உள்குத்து. அப்ப அதிமுகவும் இவரும் ஒருவேளை மறைமுக கூட்டணி வச்சுக்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்க. அது வாய்ப்பு இருக்கா? அதாவது தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக சில தொகுதிகள் பெறும், விஜயும் சில தொகுதிகள் பெறாரு. ஒருவேளை இவங்க கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் திட்டாம இருக்காரோ? ஒரு மறைமுக கூட்டணி இருக்குமோ? சம்பவம் எல்லாமே நான் வெளிப்படையாவே ஓப்பனாவே கேக்குறேன், அதிமுகவுக்கும் விஜய்க்கும் மறைமுக கூட்டணி இருக்குமா இருக்காது? உங்க மனசுல என்ன தோணுது? சான்ஸ் இருக்கு, ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா எல்லா இடமும் திமுக திட்ட ஒரு வார்த்தை அதிமுக திட்டாம இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்றீங்க. சோ மறைமுக கூட்டணி இருக்கு, தேர்தலுக்கு அப்புறம் தெரியும். ஒருவேளை அவங்க 2 பேரும் பிரிச்சு கூட்டணியா கூட ஆட்சி நடத்தலாமா? கன்ஃபார்மா நடத்தலாம். ஏன்னா ஓட்டு எப்படி ஈக்குவலா பிரிஞ்சா யாரு வேணாலும் விஜய் அவங்க பக்கம் இருக்கும். ஓகே, கன்ஃபார்மா அவரு ஜெயிச்சிருவாரு. அவர் ஜெயிச்சாரு. இன்னும் மே 4 பல காட்சிகளை பார்க்க போறோம். ஓகே, நன்றி. ரொம்ப ஒரு மிக்சப்பா இருக்கு. நமக்கே குழப்பமா இருக்குல்ல, யாரு வருவாங்கன்னு தெரியல. விஜய நம்ம அப்படி சாதாரணமா தட்டி விட அவர் மேல போய்கிட்டே இருக்காரு. திமுகவும் வெயிட்டா தான் இருக்கு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா பேசுறாரு. இந்த அரசியல் களம் ஏன் இப்படி பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் தான் சார், மக்கள் வந்து ஸ்டேபிளா இல்ல. ஓ, அதாவது எப்பவும் உறுதியா இருப்பாங்க திமுக அதிமுகன்னு கேட்றாங்க, டிவி கேட்றாங்க. ஓ, மிக்ஸ்அப், மக்களே மிக்ஸ்அப்பா இருக்காங்க. சோ ஆட்சியும் மிக்ஸ்அப்பா வருதா பாக்கலாம். ரைட், நீங்க சொல்லுங்க. விஜய் வந்து திமுக ஒரு தீய சக்தின்னு எல்லா இடமும் கத்துறாரு, ரைட்டா? சோ திமுக தான் எதிரின்றாரு. ஏன் அதிமுக பத்தி ஒரு வார்த்தை திறக்க மாட்டாரு? ஒருவேளை விஜய்க்கும் அதிமுகவுக்கும் மறைமுக கூட்டணி இருக்குமா? அதிமுக இவங்களை பத்தி பேசுறாங்களா? இல்ல, அப்போ யார் பேசுறாங்களோ அவங்களதான் பேசுவாரா? அப்படி இல்லங்க. நீ வந்து ஒரு முதல்வர் சீட்டுக்கு நிக்கிறாரு, அதிமுகவும் களத்துல இருக்கு. ஏன் ஒரு வார்த்தை கூட பேச பயப்படுறாரு? பத்தி பேசுறாரா? பையன்லாம் இல்லைங்க, சீமான பத்தி பேசுறாரா? இல்ல. அதே மாதிரி யார் ஸ்ட்ரைட்டோ அவங்கள மட்டும் பண்றாருன்றீங்க. யாருக்கு? அவங்களுக்கு தான். சரி, இல்ல இப்ப அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க, ஒருவேளை விஜய்க்கு சில தொகுதிகள் கிடைக்குது, கணிசமான தொகுதிகள் கிடைக்குது, அதிமுக கணிசமான தொகுதிகள் கிடைக்குது. இவங்க 2 பேரும் இணைஞ்சு கூட்டணி அமைக்க போறாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு. வாய்ப்பே இல்ல. விஜய் தனியா தான் தும்புறாங்க. ஓகே, அங்க அவர் தும்முனது வந்து அது ஏத்துக்கப்படாது. கூட்டணியில கிடையாது. விஜய் தனித்தே ஜெயிப்பார். நான் ஒண்ணு கேக்குறேன். எங்க அதிமுக அவ்வளவு பழம்பெரும் அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவ்வளவு கட்டமைப்பு இருக்கு, அவ்வளவு எம்சிகள் இருக்காங்க, ஒவ்வொரு தெருவிலையும் அமைப்பு இருக்கு. என்ன பிரயோஜனங்க? ஓ, நீங்க அப்படி வரீங்க. எல்லாமே இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்றீங்க. இவங்க இல்லாம இருந்து இவங்க கிரியேட் பண்ண போறாங்கன்றீங்க. இருட்டுங்க, 50 வருஷம் நம்ம மாத்தி தான் போட்டோம். நான் டிஎம்கே தான் போட்டோம். சரிங்க. சோ ஒரு புது மாற்றத்துக்கு நம்ம தயாராயிட்டோம். மாற்றம் கொடுத்துதான் பாப்போமே. சோ மே 4க்காக காத்திருக்கோம். இவங்க புதுசா வரும்போது அப்படிதானே கொடுத்தோம் நாட்டை அவங்களுக்காக. சோ ஒருத்தருக்கு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து பார்த்தாதான் தெரியும். ஆமா, இப்ப நம்ம முன்னோர்கள் இவங்க புதுசா வரும்போது கொடுத்துதானே பார்த்தாங்க. ஓகே ஓகே, அது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஏன் வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு ஏன் ஒரு நெருக்கடி பண்றாங்க? சரி, நான் திருப்பியும் கட்டாயப்படுத்தி இந்த கேள்வி கேட்கிறேன். அதிமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் விஜய்க்கு இருக்கா? இல்ல இல்ல இல்ல. சோ அவர் பொதுப்படையா தான் இருக்காரு. பொதுப்படையா தான் இருக்கு. ஓகே, நன்றி. அதிமுக அப்படின்ற ஒரு பெரிய கட்சி, எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த கட்சி. எல்லா இடமும் திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றாரே தவிர அதிமுகவை பத்தி ஒரு வார்த்தை கூட வாய் திறக்காததுக்கு ஒருவேளை மறைமுக கூட்டணி இருக்குமோ விஜய்க்கும் அதிமுகவுக்கும்? இல்ல தேர்தல் முடிஞ்ச பிறகு இவங்க இணைஞ்சிருவாங்களோ?
சார் மறைமுக கூட்டணின்ற கான்செப்ட் இருந்திருந்தா அவங்க நேரத்துக்கு ஜாயின் பண்ணிருக்கலாமே சார். அதாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு தனித்து நின்று பண்ணிட்டு அப்புறம் கணிசமான தொகுதிகள் அதிமுக அவர் திமுக வந்து சாட்டுறாரு அப்படின்னா அவர் ஏடிஎம்கே எல்லாரும் எல்லா கட்சியை பத்தி அவங்கவுங்க பண்ண விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. அவர் நல்லதும் சொல்லியிருக்காரு. இதே திமுக அவங்க அதிமுக பத்தி அவர் வாய் திறக்கிறது இல்லைங்க. அதிமுக பத்தி வாய் திறக்கலன்னா எல்லா இடத்துலயுமே இல்ல சார். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி அவர் சில இடங்கள்ல சொல்லியிருக்காருன்றீங்க. கம்பேரிட்டிவ்லி டிஎம்கேல இப்ப நடப்புல ஆட்சியில இருக்கிறதுனால அவங்கள பத்தி அதிகமா ப்ரொஜெக்ட் பண்றாரு. அவங்க இல்லாதனால அவங்க அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணல. அப்ப அதிமுகவுக்கும் விஜய்க்கும் ரகசிய உறவு இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை சார். அப்படி இருந்ததா என்டிகே கூட்டணியோட அவருக்கு அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் கூட அதை வந்து ஸ்கிப் பண்றாரு அப்படின்னா இது கண்டிப்பா கிடையாது. நம்ம தான் சந்தேகப்படுறோம் விஜய சார். ரூமர்ஸ் கம்மிங் அகைன் தானே சார். டெய்லி ரூமர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். பட் என்ன இருந்தாலும் இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எனக்கு ஒரே ஒரு ஆசையான கேள்வி, மே 4 விஜய் முதல்வர் ஆயிடுவாரா? உங்க வாய் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இதை நான் மே 4 வெளிப்படுத்துவேன். திருப்பியும் சொல்லுங்க பாப்போம். சார் கண்டிப்பா அவர் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு சார். நாங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அவர் வரணும்னு சொல்லிட்டு. ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. இப்ப விஜய் வந்து எல்லா மீட்டிங்லயும் திமுக ஒரு தீய சக்தின்னு திட்டுறாரு. ஆனா ஏன் அதிமுக பத்தி எதையுமே சொல்ல மாட்டாரு? ஒருவேளை விஜய்க்கும் அதிமுகவுக்கும் ரகசிய கூட்டணி இருக்குமா? அரசியல் நம்ம அரசியல் ரொம்ப விரும்புறாரு இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஜெயிச்ச பிறகு விஜய் ஒரு சில தொகுதிகள் ஜெயிப்பாரு, அதிமுக ஜெயிக்கும். ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு ஒரு கூட்டணி அமைப்பாங்களா? ஒருவேளை பிஜேபி அதிமுக விஜய். அதுக்காக தான் விஜய் வந்து அதிமுக பத்தி ஏதோ அந்த அளவுக்கு காரசாரமா போகாம இருக்காரோ? ஒரு சாமானியனா உங்களுடைய எண்ணம் என்ன தோணுது? சாமானியனா இதுவரையும் ஜெயிச்சு யார் எதுவும் பண்ணல. யாரு கூட கூட்டணி வச்சாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. நம்ம இப்ப கூட நம்ம வேலைக்கு தான் போறோம். நம்ம போறோம் இந்த உடையில. அப்ப அதிமுக ஆட்சி வந்தா ஒரு வைப்பு பண்ணுன்றதெல்லாம் ஏத்துக்க முடியலையா? யாரு வந்தாலும் வைப் பண்ண போறதுங்களா? யாரு வைப் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வரையா இந்த வருஷத்துல? இப்போ இந்த 2021 சட்டமன்ற தேர்தல் கூட திமுக என்னென்ன பண்ணுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியாது. நம்ம சொல்ல வேண்டிய அவசியம். அப்ப உங்களை பொறுத்த ராமன் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட அதிமுக என்னென்ன பண்ணணும் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க யாரோட கூட்டணி வைக்கிறது அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. விஜய் வந்து யார் கூட வேணா கூட்டணி வைக்கலாம், டிடிஎம்க்கு வந்து யார் கூட வேணா கூட்டணி வைக்கலாம், பிஜேபி வந்து யார் கூட வேணா கூட்டணி வைக்கலாம். அப்போ உங்களை பொறுத்தவரை ராமன் ஆண்டான ராவணன் ஆண்டானு இருக்கீங்களா? யார் ஆண்டாங்க இது வரையும் இந்த தமிழ்நாட்டுல யார் ஆண்டு யாரா இருக்குன்னா நான் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் எடுங்க. அதை வச்சு ஒரு வாதம் பண்ணுங்க. அதை வச்சு ஒரு விவாதம் பண்ணுங்க. விஜய் இது பண்றாரா அது பண்றாரா, இல்ல ஸ்டாலின் இது பண்றாரு அது பண்றாரு, இல்ல எடப்பாடி இது பண்றாரு அது பண்றாரு, இல்ல மோடி இந்தியாவில பிரதமரா இத்தனை வருஷம் இருக்கிறாரு என்னென்ன பண்ணிருக்காரு. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒழிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பெரிய விஷயம் என்னன்னா தீண்டாமை இந்த சாதியம் தாங்க. இதை ஃபர்ஸ்ட் ஒழிங்க. இதை ஒழிச்சு ஒரு சமத்துவத்தை நிலைப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் தான் நான் சொல்றேன். அதை யாரும் தொட மாட்டாங்கன்றீங்க. இந்த விஷயத்த சரி பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்த சரி பண்ண முடியாதுங்க அவ்வளவு ஈஸியா. ஏன்னா அப்ப அதிமுக கூட்டணி வந்தாலும் பண்ண முடியாது, டிஎம்கே கூட்டணி வந்தாலும் பண்ண முடியாது. இப்போ நீங்க திமுக கூட்டணியே பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கதான் செய்யுது, ஏற்றத்தாழ்வு ஏடிஎம்கே கூட்டணியில பத்தல இருக்கதான் செய்யும். இப்போ திமுக கூட்டணியில ஒரு சமத்துவ கட்சி ஒரு தலித் சார்ந்த ஒரு அமைப்பு விடுதலை சிறுத்தையில இருக்கு. இப்ப நீங்க அதிமுக திணினாலும் பொறுப்புடைய அம்சம் வந்து தமிழ் மாநில பிஎஸ்பியும் இருக்கு, புரட்சி பாரத கட்சியும் இருக்கு. எல்லாம் வச்சிருக்காங்க. என்னன்னா அது ஒரு ஓட் பங்கா தான் வச்சிருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஒரு ஆட்சியில பங்கு ஒரு அதிகாரத்துல பங்கு கொடுக்கல. ஆனா விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நான் ஆட்சியிலும் பங்கு தரேன் அதிகாரத்திலும் பங்கு தரேன், என்கிட்ட வாங்க. நிறைய பேர் நம்பலன்றதோட ஏத்துக்கினாங்களா இல்லையா? நிறைய பேர் நம்பல. நீங்க நம்புறீங்களா? விஜய் கூட நாங்க ஏன் கூட்டணி அதான் ஒரு 2 வருஷம் விஜய் கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது. அரசியல் அனுபவம் பெருசா விஜய் கிடையாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. சோ விஜய் ஒரு பெரிய வைப் பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி அதிமுக திமுக அவங்களும் நல்லா டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு அப்புறம் தான் விஜய் தனித்து செயல்பட போறாரா, இல்ல ஒருவேளை அதிமுக பிஜேபியோட கூட்டணி கூட அமைப்பாரா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களிடமிருந்து அன்புடன் விடை பெறுபவர் விஜய் தமிழ்.